ஒரு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா வெந்தயம், கருவடகம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கு அப்புறமா க்ளீன் பண்ண இறாலை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இறால் தண்ணி விட்டதுக்கு அப்புறமா புளி கரைசல் ஆட் பண்ணுங்க. புளி, மிளகாய்த்தூள், மிளகாய், உப்பு இந்த கரைசல் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தேங்காய், சோம்பு போட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு கொதி விடணும். அதுக்கப்புறமா மாங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். மாங்காய் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு கொதி விட்டு குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா முள்ளங்கி, உருளைக்கிழங்கு 2த்தையும் ஆல்ரெடி ஒரு பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டால் டேஸ்டியான இறால் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.